பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த இரவெல்லாம் பாதுகாத்தார், புதிய நாளை தந்திருக்கிறார். புதிய ஆசீர்வாதங்களோடு நாளை அனுபவிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நாம் தியானிக்கும்படியாக 2 கொரிந்தியர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் பவுல் அப்போஸ்தலனுக்கு தேவன் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினார். எபேசியர்ல படிக்கும்போது பூலோகத்தில் உள்ளதையும் பரலோகத்தில் உள்ளதையும் ஒன்று கூட்ட வேண்டும் என்கிற ஒரு 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 எண்ணம் ஆண்டவருக்குள்ள இருந்தது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்று சொல்கிறார். அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். பாருங்க, விலையேற பெற்ற ரகசியங்கள், தேவனுடைய தீர்மானத்தில் இருந்த ரகசியங்களை தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்தினார். புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக பவுலுக்கு கிருபை அளித்தார். இதெல்லாம் தேவனுடைய பெரிய ரகசியங்கள் என்று பார்க்க. இப்படியாக புறஜாதிகளுக்கு ஒரு அப்போஸ்தலனாக பவுலை விளங்க பண்ணினார். அப்படி பவுலுக்கு அநேக ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்களில் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. சில நேரத்தில் சாத்தான் பெருமை கொண்டு வந்துடுவான். ஊழியத்தில் அற்புதங்களை அதிசயங்களையும் காணும்போது ஜனங்கள் எல்லாம் நம்மை மெச்சி பேசும்போது சாத்தான் என்ன செய்வான்? நமக்கு ஒரு பெருமையை கொண்டு வந்து விடுவான். ஆனால் அப்படி அல்ல. அந்த மேன்மையை நாம் கர்த்தருக்கு கொடுக்க பழக வேண்டும். நாம் ஒன்றுமில்லை, கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை, எல்லாம் அவருடைய செயல், எல்லாம் அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய இரக்கம் என்று சொல்லி கர்த்தருக்கு அந்த மேன்மையை கொடுப்பதற்கு ஒருபோதும் நாம் தவறி போகக்கூடாது. நம்மை குறித்து மேன்மை பாராட்டுவோமே ஆனால் அது நமக்கு பெரிய ஒரு ஃபெயிலியர் என்று பார்க்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே நிலைத்திருப்பதே கடினமான காரியம். இப்படி நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது. 3 முறை ஜெபிக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், போதும்ப்பா, என் கிருபை உனக்கு போதும், பேசாம இரு. அப்போது அவன் சொல்கிறான், என் பலவீனத்திலே நான் பலனுள்ளவனாக விளங்குகிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறான். பாருங்க, தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்களை குறித்து தன்னை உயர்த்தாதபடிக்கு இப்போது அவன் சொல்கிறான், என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் சிலாக்கியங்களை, பாக்கியங்களை, வரங்களை, கிருபைகளை குறித்து ஒருபோதும் மேன்மை பாராட்ட நமக்கு இடமில்லை. சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும். கர்த்தரை குறித்து மாத்திரம் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இன்னும் அப்போஸ்தலன் சொல்கிறார், சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார். சிலுவை ரட்சிப்பு சிலுவையிலிருந்து நமக்கு வருகிறது, அவருடைய இரத்தத்தின் மூலமாய் வருகிறது. அதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். நம்மை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. சங்கீதம் 148வது வசனத்தில், கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாதபடிக்கு செய்யும், அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனைகள் நடந்தேற ஒட்டாதே. துன்மார்க்கன் பல காரியங்களை யோசிப்பான். ஒரு காரியம் நடந்து முடிந்தது என்று சொன்னான், அவன் தன்னை மெச்சிக்கொள்வான், தன்னைத்தானே மெச்சிக்கொள்வான். அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு அவனுடைய யோசனைகள் நடந்தேற விடாதே என்று ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருப்போம், தாழ்மையாய் செயல்படுவோம்.
எல்லா துதி கனம் எல்லாம் கர்த்தருக்கு கொடுக்க பழகுவோம். நாம் ஒன்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. தாழ்மையான ஒரு இருதயத்தோடு கர்த்தரை சேவிப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். உண்மையாய் எங்களை நேசித்து வழி நடத்துகிற நல்ல கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அருமையான நேரத்திலும் கூட கர்த்தாவே, உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் படிக்க கிருபை தந்தீரப்பா. இந்த உலகத்தில் எங்களுக்கு மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்களுக்கு இருக்கிறீர். நாங்கள் உம்மை குறித்தே மேன்மை பாராட்ட கிருபை தார். உடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.